செல்ல முடியாது எனவும் திகிலூட்டும் வகையில் நம்மிடம் விளக்கமளித்தார். உள்ள குகை மாதிரி போகுது, அந்த குகையெல்லாம் யாரும் போறதில்லை. காரணம் என்னன்னா, அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பக்கம் போனால் புதைக்குழி ஏதாவது இருந்ததுனாக்கா நம்ம உள்ள போயிருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு அந்த பக்கம் நாங்கள் இந்த சாமி இருக்குது இல்லைங்களா, அந்த ராமர் சாமி, அதோட நாங்கள் இந்த பக்கம் வந்துடுவோம். அந்த பக்கம்லாம் யாரும் போறதில்லை. அந்த பக்கம் யாரும் போகல. யாரும் எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது. ஆனால் தண்ணி வந்து சாமி அடியிலேருந்து தண்ணி வருது, அதுதான் எங்களுக்கும் தெரியும். ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு அது யாருக்கும் தெரியாது. இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது. இவங்க வெளியே இருந்து பார்க்குறாங்க, நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசமா தவிர மற்றபடி அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சாமி அடியிலேருந்து தான் வருது. அவங்க ஒருத்தர் கேட்குறாங்க, சாமி அந்த தண்ணி எங்கேருந்து வருது? சாமி அடியிலேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க, அது எங்கேருந்து வருது? யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அதுதான் சமாச்சாரம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சிறப்பான கோயில், மிக சக்தியுள்ள கோயில். அதாவது வேண்டுதல் வச்சு